2 நாள் நின்றுட்டு போ மருமோனேன்னு சொன்னேன். அதுக்காக இப்படியா? மாசம் 1 ஆச்சு. இவனை எப்படி வீட்டுல இருந்து விரட்டியதுன்னு தெரியலையே. இந்த குந்தாணி இங்கதான் இருக்கியால. நீ மனசுக்குள்ள என்ன நினைச்சேன்னு எனக்கு தெரியும். என்ன எப்படி விரட்டின்னு தானே. அவ்வளவு சீக்கிரத்துல ஒண்ணு நான் போக மாட்டேன். மாமியை சாய போட இல்லையா? சாயக்கு பால் ஒன்றும் இல்லை. பால் இல்லைன்னா என்ன? கடையில் 1 லிட்டர் பால் வாங்குங்க. வீட்டுல பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல. பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தானே. அங்க ஒரு பெண்டடி சவுட்டி குழச்சிட்டு இருக்கியா? குழச்சி முடிஞ்சோன்னா 1 குண்டை வாங்கி தின்ன. அவனு ஒரு ஹார்லிக்ஸ். காப்பி என்ன? காப்பி ஆப்பமும் கோழி இறைச்சியா? மத்தியானத்துக்கு என்ன? மத்தியானம் என்ன வச்சாங்கன்னு தான் தெரியல. மத்தியானம் இங்க ஒரு ஆடு நிக்கல, அதை பிடிச்சி அரைப்போம். பாதியா பிரியாணி வச்சிடலாம், மீதியை சுக்கா போட்டுடலாம். கடவுளை 10 போல கோழி நின்னது, அதையும் அறுத்து தின்னாச்சு. இனி ஒரு ஆடு நிக்குது, அதையும் அறுத்து தின்ன கப்பலான்னு வச்சுனா இனி இப்ப நாளை இறைச்சிக்கலாட்டா என்னையும் அறுத்து தின்னு போடுவான் போல எல்லாரு. இதை இப்படியே விடப்படாது. வீட்டுக்கு வந்த முவளையும் மருமவனையும் விரட்டுவது எப்படி? 3 நேரம் ரவையே கொடுக்கவும். கடவுளை, எந்த யோசனை நமக்கு தெரியாத பேச்சு. மோளை, அந்த பைய எடுத்து தரேன். நாளை காப்பி ஒண்ணா இல்ல 5 கிலோ ரவை வாங்கிட்டு வரேன். ரவையா? மருமோனை நாளை ரவையாக்கம் பிடிச்ச இல்ல? ரவை நல்லா பிடிச்ச மாதிரி. நீங்க ஒரு 5 கிலோ வாங்குங்க. நமக்கு ரவையில லட்டு செய்யலாம், கேசரி செய்யலாம், கிச்சடி எல்லாம் விதமா செய்யலாம். ஒன்றும் பயப்படாதுங்க. 2 கிலோ கூட கடைச்சல் வாங்கி தருங்க. மருமோனை, எனக்கு என்ன செல்லன்னு தெரியல. தயவு செய்து வீட்டுக்கு போங்க மருமோனை. இங்க வந்து நிறைய நாளாகுதுங்க மருமோனை. நீங்க இல்ல மாமியை வந்து 2 நாள் நின்றுட்டு போங்கன்னு சொல்லிட்டுங்க. தெரியாம சொல்லிட்டேன் மருமோனை. இனி நான் யாரையும் வீட்டுல நிக்க சொல்ல மாட்டேன்.